மீனராசி அன்பர்களே, ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது கணவனா இருந்தால் மனைவியாலும், மனைவியா இருந்தால் கணவனாலும் வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இவன் புதுசா யாராவது கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள ராகு மீனராசிக்காரங்க என்ன செய்யணும்னா, அவங்க மனைவி ஒன்று காவல்துறையில வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நர்ஸ் வேலையாக இருக்கணும், இல்லைன்னா ஜெயிலில் வேலை பார்க்குற வேலை பார்க்குறவங்களா இருக்கணும், அப்புறம் வக்கீலாக இருக்கலாம். இது மாதிரி தினமும் வெளியில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கலா இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். கண்டிப்பாக அதுல இந்த இது இல்லை. இதை பாருங்க, நான் அனுபவத்தை நிறைய பார்த்து நம்ம 7ஆம் இடத்துல கேது இருக்கு, என்ன செய்யா, கேது இருக்கிற பையனை தான், கேது இருக்கிற ஆளை தான் கட்டணும், அதெல்லாம் கவலையப்படாத. என்ன வேலை பார்க்குறாங்க, இல்லை போலீஸ்ல கான்ஸ்டபிளாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வெளியில பிரச்சனை டெய்லி சந்திக்கிறாங்க, வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிறாங்க, கல்வி. இந்த மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருந்து இவத்தான் சேர்ந்தால 7ஆம் இடத்துல கேது இருக்கிற பெண்ணை தான் நான் தேடுவேன், 7ஆம் இடத்துல கேது இருக்கிற ஆணை தான் தேடுவேன்னு வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. நிறைய ஜோதிடர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 7ல் ராகு கேது இருக்கு, உடனே ராகு கேது இருக்கிற பையனாக தான் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அதனோட தசாபத்தி வரும்போது அதனோட பாதிப்பு வந்து தசாபத்தி முடிஞ்சால் அந்த பாதிப்பு கூட இருக்காது. கொஞ்சம் மக்கள் தெளியணும். ஜோதிட சித்த மக்களும் தெளியணும். ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பல ஜோதிடர்கள் அறகுறையாக கற்றுக்கிட்டு எங்கே இருந்தாவது பட்டத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க பெரிய ஜோதிடர்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம பார்க்க வேணும், நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் ராசிலேயே ராகு இருக்கிறாப்புல, புதன் இருக்காமல், சுக்கிரன் இருக்காம, எல்லாருமே அந்த 4 கிரகமும் ஒன்று நட்பு கிரகங்கள் தான். இருக்கிற இடத்த ராகு இன்னைக்காவது கெடுக்குமா? கெடுக்காது. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் அது கிளியர் ஆயிரும். நல்ல ஒரு சரியான மருத்துவரை அணுகுவீங்க, அது பியூரிஃபை ஆயிரும். ஏன்னா ராகுங்கிறது பாம்பு. அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடமே என்ன? புற்று தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம், புற்றுநோய்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், கேன்சரை. அப்போ தான் இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தும் இல்லையா? அந்த மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அவங்க சரியான அணுகுமுறையில் போனாங்கன்னா, இது 1.5 வருஷமாக அவங்க நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த மே மாதம் அதுவும் பேட்டை வந்துடும், மீனராசிக்காரங்க கும்பராசிக்கு வந்துடும். இப்போ ராகு எங்கே இருக்கானோ அந்த ராசிக்காரர்களுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா சரியான மருத்துவரை அணுகினால் அவர்கள் அதை கிளியர் செய்து கொள்ள முடியும், நல்லா சுத்தமாயிடும்.